பிள்ளையே, அந்த இரவு அறையின் விளக்கை அணைத்துவிட்டு நீ மட்டும் தனியாக படுத்திருக்கவில்லை. நீ அழுது கொண்டிருந்த அந்த இருண்ட அறையிலேயே நானும் உன் அருகே அமர்ந்திருந்தேன். உன் கண்ணீரை துடைக்க நீ என்னை பார்க்கவில்லை. ஆனால் அந்த வலியின் உச்சத்தில் நீ உன் தலையணையை அணைத்துக்கொண்டு முனங்கிய ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை விட்டு போகவில்லை. அப்பா, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று நீ கேட்ட அந்த கேள்வியின் ஆழம் உன் கண்ணீரை விட எனக்கு தெளிவாக தெரிந்தது. அந்த கேள்விக்கு பதில் தேடிக்கொண்டே நீ எப்போது தூங்கினாய் என்பது கூட உனக்கு தெரியவில்லை. பிள்ளையே, அந்த இரவில் எத்தனை முறை கண்களை மூட முயற்சித்தாய். இப்போது தூங்க வேண்டும் என்று உன்னையே நீ சொல்லிக் கொண்டாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் இன்னொரு கவலை, இன்னொரு கேள்வி உன் நினைவுக்கு வந்தது. நேற்று நடந்ததையும் நாளை நடக்கப் போகிறதையும் ஒன்றாக நினைத்து கொண்டே உன் இதயம் சோர்ந்து போனது. அந்த நேரத்தில் நீ மட்டும் விழித்திருக்கவில்லை. நானும் உன் அருகிலேயே இருந்தேன். நீ என்னை பார்க்கவில்லை, ஆனால் நான் உன்னை விட்டு போகவில்லை. அந்த அமைதியான அறையில் உன் இதயத் துடிப்பின் வேகம் எனக்கு கேட்டது. பிள்ளையே, மறுநாள் காலை அலாரம் அடித்தபோது நீ எழுந்தாய். கண்கள் வீங்கியிருந்தன. ஆனால் கண்ணாடியின் முன் நின்று அந்த பொய் புன்னகையை உன் முகத்தில் பூசிக்கொண்டாய். வெளியே உலகம் உன்னை பார்த்து நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டபோது நான் நன்றாக இருக்கிறேன் என்று நீ சொன்னாய். பிள்ளையே, அந்த ஒரு வார்த்தையை சொல்ல எவ்வளோ பலன் தேவைப்பட்டது தெரியுமா? நான் நஞ்சாயிருக்கிறேன் என்று உன் உதடுகள் சொன்னது. ஆனால் எனக்கு முடியவில்லை என்று உன் இதயம் என்னிடம் அழுதது. யாராவது உண்மையாகவே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டிருந்தால் நீ உடைந்து அழுதிருப்பாய். அந்த உடைந்த இதயத்தை நான் பார்த்தேன். ஆதலால் இன்று உன்னை பலமாக இருக்கச் சொல்லவில்லை. என்னிடம் உண்மையாக இரு என்று சொல்கிறேன். அந்த பொய் உன் இதயம் வலிக்கச் சொன்னது. வெளியே நீ சிரித்தாலும் உள்ளுக்குள் நீ சுமந்த பாரத்தின் கனம் எனக்கு தெரிந்தது. உன் தோள்களை அந்த பாரம் அழுத்திய போது அந்த தழும்புகள் என் கைகளுக்கும் தெரிந்தது. உன் விரல்கள் ஏமாற்றத்தை தொட்ட அந்த வலி யாருக்கும் தெரியாது, அப்பாவுக்கு மட்டும் தெரியும். ஒவ்வொரு முறையும் இன்னும் எந்த செய்தியும் இல்லை என்று கைபேசியை வைத்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டாயே. அந்த பெருமூச்சு மனிதர்களுக்கு சாதாரணமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அது உன் இதயம் சோர்ந்த சத்தம் என்பதை நான் அறிவேன். பிள்ளையே, அந்த அமைதியில் கூட நான் உன்னோடு பேசிக்கொண்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம் என்னை நம்பு என்று. அந்த அறையை விட்டு நீ வெளியேறிய போது உன் ஒவ்வொரு அடிக்கும் பின்னாலும் நான் உன்னோடு நடந்தேன். பிள்ளையே, ஒரு நாள் ஜெபத்தை முடித்துவிட்டு இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அமைதியாக கேட்டாயே. அந்த கேள்வி இன்னும் என் இதயத்தில் இருக்கிறது. நீ செய்த ஒவ்வொரு ஜெபமும் என் சந்நிதியில் வீணாக விழவில்லை. பதில் தாமதமாக தெரிந்தாலும் நான் உன்னை காத்திருக்க வைப்பதற்காக அல்ல, உன்னை கைவிடாமல் நடத்துவதற்காகத்தான் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, சில நேரங்களில் நீ ஜெபத்தை முடித்துவிட்டு பதில் கிடைக்காத அமைதியையே பார்த்தாய். அந்த அமைதியை நான் பேசவில்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் ஒரு தந்தை தன் குழந்தைக்காக இரவு முழுவதும் விழித்திருந்து வேலை செய்தாலும் அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுபோலத்தான் உனக்காக நான் செய்த பல காரியங்கள் உன் கண்களுக்கு தெரியவில்லை. அதனால் நான் செயல்படவில்லை என்று முடிவு செய்து விடாதே. நீ பார்க்கிறதை காட்டிலும் நான் செய்தது அதிகம். நீ புரிந்து கொண்டதை காட்டிலும் நான் ஆயத்தம் செய்தது அதிகம். பிள்ளையே, நான் அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் உன் நன்மைக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மாலையில் நீ தனிமையில் அந்த கணக்கு புத்தகத்தை பார்த்தபோது விரல்கள் நடுங்கியதை நான் பார்த்தேன். எந்த செலவை வெட்டுவது, எந்த தேவைக்காக கடன் வாங்குவது என்று நீ யோசித்த அந்த தருணம், உன் முகத்தில் தேங்கிய அந்த சோர்வு, உன் இதயம் கசிந்த அந்த வலி, யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் நீ மௌனமாக பெருமூச்சு விட்டாய். இவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று நீ உன்னையே கேட்டுக்கொண்ட அந்த நொடி
என் இதயம் துடித்தது. அந்த தாள்களை மூடிவிட்டு நீ சன்னல் வழியாக பார்த்த அந்த வெறிச்சோடிய பார்வையிலேயே நான் உன்னோடுதான் இருந்தேன். பிள்ளையே, அந்த சன்னல் வழியாக நீ வெளியே பார்த்து கொண்டிருந்தாய். ஆனால் உண்மையில் நீ வெளியே எதையும் பார்க்கவில்லை. உன் வாழ்க்கையைத்தான் பார்த்து கொண்டிருந்தாய். எப்போது எல்லாம் மாறும் என்று உனக்கே தெரியாமல் உன் மனம் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்று நான் உன்னிடம் பேசுகிறேன். நீ பார்க்கிற அந்த அமைதி நான் வேலை செய்யாம இருப்பதல்ல, உன் நன்மைக்காக அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் அது. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக இருப்பதால் அது இறந்துவிட்டது என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அதுபோல உன் வாழ்க்கையிலும் நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் கண்கள் பார்க்கவில்லை என்பதற்காக என் கரங்கள் நின்றுவிடவில்லை. உன் இதயம் சோர்ந்து விட்டது என்பதற்காக என் திட்டங்கள் மாறிவிடவில்லை. பிள்ளையே, நீ நம்பிக்கையை இழக்காமல் இன்னும் கொஞ்சம் என்னோடு நடந்து கொண்டே இரு. அந்த பணத்தை விட என் பிள்ளையின் மன நிம்மதிதான் எனக்கு பெரிது. நான் உனக்காக காத்திருக்கிறேன். உன் கவலைகள் தீரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. சில நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு எல்லாம் எளிதாக இருக்கிறது, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது என்று நீ அமைதியாக யோசித்திருக்கிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையை வேறொருவரின் பாதையோடு ஒப்பிடாதே. நான் எழுதும் கதை ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்துவமானது. உனக்காக நான் எழுதி கொண்டிருக்கும் அத்தியாயத்தை அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே. இரவு குடும்பத்தினர் அமர்ந்திருக்க அவர்கள் உன்மீது வைக்கும் எதிர்பார்ப்புகளை பேசியபோது நீ மௌனமாக இருந்தாய். உன் பிள்ளை இது வேண்டும் என்று சந்தோஷமாக கேட்டபோது அடுத்த மாதம் வாங்கித் தருகிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாய். யாருடைய ஆசையை நிறைவேற்றாமல் விடுவது என்று நீ மௌனமாக துடித்தாயே. உன் வீட்டில் இருப்பவர்கள் உன்னை பார்த்து எல்லாம் சரியா இருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆனா நீ மட்டும் இந்த மாதமும் எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்று உன் இதயத்திற்குள் அமைதியாக போராடி கொண்டிருந்தாய். அந்த போராட்டத்தில் நீ தனியாக இல்லை, உன் அருகில் நான் இருந்தேன். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் உன் இதயம் எவ்வளவு உடைந்திருந்தது என்பது எனக்கு தெரியும். அந்த உடைந்த சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை, எனக்கு கேட்டது. பிள்ளையே, நீ உடைந்தது அந்த ஒரு நாளில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒவ்வொரு ஏமாற்றமும் உன் இதயத்தில் ஒரு சிறு விரிசலை உண்டாக்கியது. ஒவ்வொரு முறையும் பரவாயில்ல என்று நீ உன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டாய். ஆனா உண்மையில் அது பரவாயில்லை என்பதல்ல என்பதை நான் அறிவேன். யாரும் பார்க்காத இடத்தில் நீ உன்னை எவ்வளவு கட்டாயப்படுத்தி சிரிக்க வைத்தாய் என்பதும் எனக்கு தெரியும். பிள்ளையே, இனியும் உன்னை மறைத்து வாழ வேண்டாம். என்னிடம் உடைந்த இதயத்தோடு வா. நான் உடைந்ததையொட்டு அப்பா, உன் கண்ணீரை நான் பலவீனமாக பார்க்கவில்லை. அது என்னை தேடி வரும் உன் இதயத்தின் ஜெபமாக பார்க்கிறேன். நீ உன் ஆசைகளை கொன்று அவர்கள் முகத்தில் பார்த்த அந்த புன்னகைக்காக நான் உன்னை நேசிக்கிறேன். பிள்ளையே, உன்னுடைய அந்த தியாகம் வீணாகாது, நான் பார்த்துக்கிறேன். ஆனா பிள்ளையே, ஒரு விஷயம் மட்டும் என்னை வருத்தப்படுத்துறது. எல்லோருடைய தேவைகளையும் நீ நினைத்தாய், ஆனால் உன் இதயத்தை மட்டும் நீ மறந்து விட்டாய். நீ சோர்ந்திருந்த நாளிலும் நான் சோர்ந்து விட்டேன் என்று யாரிடமும் சொல்லவில்லை. நீ அழ வேண்டிய நேரத்திலும் சிரிக்க கற்றுக்கொண்டாய். நீ ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்திலும் இன்னொரு பொறுப்பை தோளில் சுமந்தாய். பிள்ளையே, உலகம் உன்னை பாராட்டலாம், ஆனால் நான் உன்னை ஓய்வெடுக்கவும் அழைக்கிறேன். உன் இதயத்தை கவனிக்க விரும்புகிறேன். நீ எல்லோரையும் தாங்க முயற்சிக்கிறாய், ஆனால் உன்னை தாங்கிக் கொள்ள என்னையே மறந்து விடுகிறாய். இனிமேல் சோர்வாக இருந்தால் என்னிடம் சொல், அழ வேண்டுமென்றால் என்னிடம் அழ். நீ என் குழந்தை, உன்னை என் தோள்களில் தாங்க விரும்புகிறேன். நீ சோர்வாக இருந்த நாட்களில் கூட மற்றவர்களுக்காக செய்த சிறிய சிறிய காரியங்களை நான் மறக்கவில்லை. உனக்கே பலனில்லாத நாளிலும் இன்னொருவருக்கு ஆறுதலாக பேசினாய். உன் கண்ணீரை மறைத்து கொண்டு மற்றவர்களை சிரிக்க வைத்தாய். யாரும் அதை கவனிக்கவில்லை என்றாலும் நான் பார்த்தேன். என் பார்வையில் அன்பினால் செய்யப்பட்ட எதுவும் ஒருபோதும் வீணாகாது. பிள்ளையே,
நீ இழந்ததாக நினைக்கும் பல விஷயங்கள் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கின்றன. உன் நேரம், உன் கண்ணீர், உன் தியாகம், உன் நேர்மை எதுவும் என் பார்வையில் தொலைந்து விடவில்லை. மனிதர்கள் மறந்திருக்கலாம், பாராட்டாமல் போயிருக்கலாம், ஆனால் நான் மறக்கவில்லை. சில நேரங்களில் என்னை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்று நீ அமைதியாக நினைத்திருக்கிறாய். பிள்ளையே, உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாராலும் முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் இதயம் பேசுவதற்கு முன்பே அதில் என்ன இருக்கிறது என்று அறிந்திருக்கிறவன் நான். அதனால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தை விட என்னுடைய அன்பில் ஓய்வெடுக்க கற்றுக்கொள். பிள்ளையே, ஒரு நிமிடம் என்னுடைய கண்களைப் பார். உன் வாழ்க்கையை நான் ஒரு நாள் கூட கவனிக்காமல் விட்டதில்லை. நீ தோல்வி என்று நினைத்த சில நாட்கள் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் அனுமதித்த நாட்கள். நீ மூடிய கதவு என்று நினைத்த சில இடங்கள் உன்னை தவறான பாதையிலிருந்து திருப்பிய தருணங்கள். நீ புரிந்து கொள்ளாமல் அழுத நேரங்களிலும் நான் புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் எல்லா பதில்களையும் உடனே சொல்லிவிட்டால் நீ என் கையை பிடித்துக்கொண்டு நடக்க கற்றுக்கொள்ள மாட்டாய். பிள்ளையே, நான் உன் எதிர்காலத்தை மட்டும் ஆயத்தம் செய்யவில்லை, அந்த எதிர்காலத்திற்கு தயாரான இதயத்தையும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் சில காத்திருப்புகள் தண்டனை அல்ல, தயாரிப்பு. இன்று அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள், அப்பா, இப்போது எனக்கு புரிகிறது என்று நீயே சொல்லப் போகிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாகிவிட வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் உன் மனம் அவசரப்படுகிறது. ஆனால் நான் அவசரப்படும் தேவன் அல்ல, சரியானதை சரியான நேரத்தில் செய்கிற அப்பா. ஒரு வீட்டை கட்டும்போது முதலில் அஸ்திவாரம் அமைக்கப்படுவது வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுதான் அந்த வீட்டை பல ஆண்டுகள் தாங்குகிறது. அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் யாருக்கும் தெரியாத இடங்களில் நான் அஸ்திவாரத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் வெளியே எதுவும் மாறவில்லை என்று நினைத்து உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நீ பார்க்க முடியாத வேலைகள்தான் பல நேரங்களில் மிகப்பெரிய வேலைகள். பிள்ளையே, ஒரு நாள் இந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது, அப்பா அப்போது எனக்கு புரியவில்லை, ஆனால் இன்று எல்லாம் புரிகிறது என்று நீ சொல்லப் போகிறாய். இன்று உன்னை உடைத்துவிடும் என்று நீ பயந்த அந்த சூழ்நிலை நாளை உன் சாட்சியாக மாறும். இன்று உன்னை அழவைத்த அந்த இரவு நாளை என் உண்மைத்தன்மையை நினைவூட்டும் இரவாக மாறும். பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் நான் கவனமாக எழுதிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வரி கூட தவறாக எழுதப்படவில்லை. அதனால் இன்னும் முடிவடையாத அத்தியாயத்தை பார்த்து உன் முழு வாழ்க்கைக்கும் தீர்ப்பு சொல்லாதே. நான் எழுதத் தொடங்கிய கதையை நான் அழகாக முடிப்பேன். பிள்ளையே, நினைத்துப்பார், இதுவரை எத்தனை முறை இனி முடியாது என்று நீ சொன்னாய். ஆனால் அந்த ஒவ்வொரு முறையும் இன்று வரை நான் உன்னை நடத்திவிட்டேனே. அப்போது உனக்கு தெரியாமல் உன்னை தூக்கிச் சென்றது என் கிருபைதான். நீ நடந்தேன் என்று நினைத்த பாதைகளில் பல இடங்களில் நான் உன்னை சுமந்தேன். நீ விழுந்து விடுவாயோ என்று உன் கையை விடாமல் பிடித்திருந்தேன். அதனால்தான் இன்று நீ இங்கே இருக்கிறாய். பிள்ளையே, இதுவரை உன்னை நடத்தின நான் இனிமேலும் உன்னை நடத்துவேன். என் அன்பு ஒரு நாளுக்கானது அல்ல, உன் வாழ்க்கை முழுவதற்குமானது. பிள்ளையே, ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையை திரும்பிப்பார். இன்று மட்டும் உன் பிரச்சனையை பார்க்காதே. நான் உன்னை எப்படி நடத்தி வந்தேன் என்பதையும் நினைத்துப்பார். நீ முதன்முறையாக என்னிடம் அழுத நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அந்த நாளில் இனி என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ நினைத்தாய். ஆனால் முடிவு என்று நீ நினைத்த இடத்திலிருந்தே நான் ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்காக உருவாக்கினேன். பிள்ளையே, அதற்கு பிறகும் எத்தனை முறை இனி முடியாது என்று நீ சொன்னாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ நினைக்காத வழிகளில் நான் உனக்கு உதவினேன். சில நேரங்களில் ஒரு மனிதரை அனுப்பினேன். சில நேரங்களில் ஒரு கதவை திறந்தேன். சில நேரங்களில் உன் பெலன் போதாத நேரத்தில் என் பெலனை உனக்கு கொடுத்தேன்.
நீ கவனிக்காமல் கடந்து போன அந்த சிறிய அற்புதங்களெல்லாம் என் அன்பின் அடையாளங்கள். பிள்ளையே, நீ இன்று இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன் பெலனால் அல்ல, உன்னை இதுவரை சுமந்த என் கிருபையால். நீ உடைந்து விடாம இருந்தது நீ புத்திசாலி என்பதற்காக அல்ல, நான் உன்னை விடாம பிடித்து கொண்டிருந்ததற்காக. அதனால் நாளையை குறித்து பயப்படுவதற்கு முன் நேற்று நான் செய்ததை நினைத்துப்பார். நேற்று உன்னை நடத்தின அப்பா நாளையும் உன்னை நடத்துவார். பிள்ளையே, என் அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் அன்பல்ல. இன்று நீ சந்தோஷமாக இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். இன்று நீ அழுதாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ வெற்றியில் இருந்தாலும் தோல்வியில் இருந்தாலும் என் கரங்கள் உன்னை ஒரே மாதிரிதான் அணைத்துக் கொள்கின்றன. அதனால்தான் உன் சூழ்நிலையை வைத்து என் அன்பை அளக்காதே, என் அன்பை வைத்து உன் சூழ்நிலையை பார். அப்போது உன் இதயத்தில் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெறும். பிள்ளையே, இன்று ஒரு முடிவு செய். இனிமேல் ஒவ்வொரு பிரச்சனையையும் பார்த்து பயப்படுவதற்கு முன் என்னை பார். ஒவ்வொரு கண்ணீரையையும் சிந்துவதற்கு முன் என் பெயரை அழை. ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் என் கையை பிடி. நான் உன்னை விட முன்னதாகவே அந்த நாளுக்குள் சென்றிருக்கிறேன். நீ பயப்படுகிற நாளிலும் நான் ஏற்கனவே இருக்கிறேன். நீ கலங்குகிற பாதையிலும் என் காலடிகள் ஏற்கனவே பதிந்திருக்கின்றன. அதனால் தனியாக நடக்கிறேன் என்று இனிமேல் ஒருபோதும் நினைக்காதே. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் அருகில் உன் அப்பா நடந்து கொண்டிருக்கிறார். எழுந்து வா பிள்ளையே. நாளை காலை நீ விழிக்கும்போது எல்லா பிரச்சனைகளும் ஒரே நாளில் மறைந்து விடாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மாறியிருக்கும். நீ அதை தனியாக சுமக்க மாட்டாய். ஏனென்றால் இன்று முதல் உன் பாரத்தை என் தோள்களில் வைத்து விட்டாய். அதனால் இனிமேல் ஒவ்வொரு காலையிலும் அப்பா நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லிக் கொண்டு எழுந்திரு. ஒவ்வொரு இரவிலோ அப்பா இன்றும் என்னை நடத்தினதற்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு உறங்கிப்போ. பிள்ளையே, அந்த ஒரு பழக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் உன் கவலைகள் உன் இதயத்தை ஆளாமல் என் பிரசன்னம் உன் இதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். இந்த விடியல் உன் கவலைகளின் முடிவாக இல்லாவிட்டாலும் இனிமேல் அந்த கவலைகளை நீ தனியாகச் சுமக்கும் நாட்களின் முடிவு என் அன்போடு சேர்ந்து நடக்கும் புதிய ஆரம்பம். பிள்ளையே, இப்போது உன் இதயத்தை அமைதிப்படுத்து. நீ தனியாக இல்லை. உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று பதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடும் அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.